वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु பெண்கள் சற்று அமைதியாக இருக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதற்கு அவர்கள் பயானை ஆரம்பிக்க உள்ளார்கள். नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजन मुनीरा सल्लल्लाहु अला सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वत्तबि' सबील मन अनाब इलय्य सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अरादल्लाहु बिही खैरन यर्ज़ुक़ुहु खलीलन सालिहा सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான ஒரு ஆன்மீக விழா இது. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீலாது பெருவிழாவும் ஹதரத் மெய்யிலே கண்ட ஞானி மஹபூப் சுப்ஹானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் புனிதமான நினைவை எடுத்து பேசப்படுகிற மிகச் சிறப்பான நல்ல விழாவில் எனக்கு முன்னர் இங்கே மிகச் சிறப்பான அருமையான அன்னலாருடைய அன்பு தோழர்களும் அன்னலாரின் தொடர்பும் அவர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய நேசமும் முஹப்பத்தும் அவர்கள் சமூகத்தோடு இருந்த நிலைகள் குறித்து மிகச் சிறப்பாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்களை அல்லாஹோடு இணைக்கிற மிகப்பெரிய தஸவ்வுஃபை ஆன்மீகத்தை இன்னொரு பக்கம் ஒரு ஷேகாக இருந்து தங்களுடைய தந்தை அந்த பாரம்பரியத்தில் வழிகாட்டுகிற ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் வழங்கியிருக்கிற எங்களுடைய பாசத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிற மௌலானா அல்லாமா ஜுபைர் அஹ்மத் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் இங்கே நல்லதொரு உரையை தந்திருப்பார்கள். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே ஆன்மீகத்தின் வெளிச்சமாகவே பள்ளப்பட்டியில் திகழ்கிற எங்களுடைய எல்லாருடைய பாசத்திற்கும் சொந்தமான கலீலுர் ரஹ்மான் ஹதரத் தாமத் பரக்காத்துஹும்
அவங்க வீட்டை பார்த்து குடும்பத்தை பார்த்து நான் நிறைய பாடம் பெற்றதுண்டு. பிள்ளைகளை எல்லாம் ஆலிம்களாக, பண்பாளர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, ரொம்ப பேணுதல் உள்ளவர்களாக வார்த்தெடுத்து அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அதே நிலையில் உருவாக்கி கொண்டிருக்கிற அதர்த்தவர்கள் அல்லாஹ் 2 பேர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் நிம்மதியிலும் பறக்க செய்வானாக. இங்கே குழுமி இருக்கிற அத்தனை ஆலிம்களுக்கும் வந்தவர்களுக்கும் ஆரம்பமாக துஆ செய்து ஒரு பெரிய தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நீண்டதொரு தலைப்பு இது. உலகத்திலே எதுவும் தானாக உருவாகுவதே இல்லை, எதுவும் தானாக உருவாகுவது இல்லை. சாதாரணமாக ஒரு மரம் வைப்பதற்கு கூட நம்ம வைக்கணும், தண்ணியை ஊற்றணும். மரத்தை வச்சு நம்ம தண்ணியை ஊற்றணும், அப்போ தான் மரம் வளரும். மரத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா வளராது, அது வாடி போகும், காய்ந்து போகும், காணாமல் போகும். அதற்கு தண்ணீர் ஊற்றணும், உருவாக்கணும், அதன் மீது ஒரு கண்காணிப்பு, அதை கைடு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மரம் கூட உருவாக்குறது. நம்ம வீட்டில் வளர்க்கிற நம்முடைய பூனை, நான் பூனை வளர்க்குறேன், அதிகமாக எங்கள் வீட்டில் பூனை வளரும். என் பிள்ளைங்க கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. அந்த பூனை ஆரம்பத்திலேருந்து வளருது, ஆனால் கையை கோபப்படுத்தினோம்னா கடிக்கும். கடிக்குதுன்னா எப்படி வாயில் கையை கொண்டு வச்சுட்டோம்னா கடிக்காது, அப்படி பல்ல மேலே வச்சுட்டு அப்படி விட்டுரும். இது தெருவில் வேறு ஏதாவது பையன் எடுத்துக்கிட்டால் கடிச்சிடும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம், தற்பியத்து கொடுத்தோம். உன் வாயில் நான் கை வச்சா நீ கடிக்கக்கூடாது, வாய்க்குள்ள கொண்டு நாங்கள் கைவிட்டால் நீ கடிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பயிற்சி, அதுக்கு ஒரு கைடு, அதுக்கு ஒரு வழிகாட்டுதல். அது தானாக அப்படி உருவாகாது. வெளியில் உள்ள எந்த பூனையும் நம்ம போய் தூக்கிட முடியாது. அந்த பூனையின் மீது நமக்கு நம்பிக்கையும் பிறக்காது, அது கடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வளர்த்த பூனையை நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, அது கடிக்காது. ஏன்னா அது தானாக அப்படி உருவாகல, நம்ம உருவாக்கிட்டோம். உலகத்திலே நாம் வளர்க்கிற அன்பு பிராணிகளாக, உயிர் பிராணிகளாக இருக்கிற ஒவ்வொன்றும், இன்னொரு பக்கம் நாம் வார்த்தெடுக்கிற இதர பொருள்களும் அதை வழிகாட்டுகிற இடத்தில் வழிகாட்டவில்லை என்றால் அது உருவாக்குவதில்லை, அது பண்படுவதில்லை, சரியாகுவதில்லை, அதன் வளர்ச்சியிலே கோளாறுகள். அப்படி இருக்க நாம் மட்டும் இப்படி தானாக உருவாக்கிவிட முடியும், சிறந்து விட முடியும், ஜொலித்து விட முடியும்? எப்படி? நாம் எப்படி என்று மாத்திரம்தான் இங்கே கேட்கிறேன். நாம எந்தொரு வழிகாட்டுதலும் இல்லாமல் மிகப்பெரிய சாலிஹீன்களுக்கே தங்களை பண்படுத்துவதற்கு ஒரு பெரிய மகானுஷேகம் தேவைப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சாலிஹீன்கள். நாம் இங்கே துவக்கி சொன்னால் இங்கே நேரம் இல்லை. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஆன்மீகமும் தஸவ்வுஃபும் பிறந்து வந்து கொண்டிருக்கும். முதலில் சூஃபி என்ற பெயரை ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு அபூ ஹாஷிம் சூஃபிக்கு கொடுக்கிறது. அபூ ஹாஷிம் சூஃபி ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு மன் சும்மிய பிஸ்ஸூஃபி, சூஃபி என்று முதல் பெயர் வைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். அன்றைக்கு பல பேருக்கு அந்த பெயருக்கு கூட பொருள் தெரியவில்லை. சூஃபி என்றால் என்ன, சூஃபிசம் என்றால் என்ன? ஆயிரம் கருத்துகள் ஏற்பட்டது, விவகாரங்கள் ஏற்பட்டது. அதற்கு மிகப்பெரிய அலசல்களும் ஆய்வுகளும் நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பெயரை துவக்கமாக சமூகம் அபூ ஹாஷிம் சூஃபிக்கு கொடுக்கிறது. அபூ ஹாஷிம் சூஃபி அவர்கள் ஆற்றிய பணியும் அவர்கள் கொடுத்த வார்த்தைகளும் பேசிய பேச்சுக்களும் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான கோணத்தில் இர்ஃபானை உணர்த்தியதும் அன்றைய காலம் புதுமையாக பார்த்தது. இன்னொரு பக்கம் நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன், அன்றைய கல்வியின் கடலாக, ஹதீஸினுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மனிதராக, இமாம்களினுடைய சட்டங்களை தொகுத்து வகுத்து கொடுப்பதில் ஒரு நல்லதொரு தகுதி பெற்றிருந்த சுஃபியானு ஸௌரி, அல்லாமா சுஃபியானு ஸௌரி தன் வாழ்க்கையின் ஆசானாக, தன் வழிகாட்டியாக, தன் ஷேகாக, அப்படிப்பட்ட மாமனிதர் உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் இருக்கிறார் சுஃபியானு ஸௌரி. அவர் ஒரு முஹத்திஸ், அவர் ஒரு ஃபகீஹ். அதற்கு சுஃபியானு ஸௌரி ஒரு ஃபகீஹ். அன்றைக்கு இரண்டும் தான் மிகச்சிறந்த இடத்தை உலகத்தில் பிடித்திருந்தது. ஃபிக்ஹ் உலமாக்கள், ஹதீஸின் முஹத்திஸீன்கள், அந்த இரண்டு இடத்திலும் இருக்கிறார் சுஃபியானு ஸௌரி.
மூணாவது இடத்துக்குள் சுஃபியானு ஸௌரி நுழைய விரும்பிய போது என்னுடைய கல்வியும் என் ஹதீஸ் பணியும் என் ஃபிக்ஹ் பணியும் வெளிச்சம் பெற விரும்பினேன். நான் கைப்பற்றினேன் அபூ ஹாஷிம் ஸூஃபியை. அபூ ஹாஷிம் ஸூஃபியின் சொஹபத் சுஃபியானு ஸௌரிக்கு தேவைப்பட்டது. அவர் சராசரி மனிதர் அல்ல. தன்னை பண்படுத்துவதற்கு இந்த இல்மு போதும், ஹதீஸ் போதும், ஃபிக்ஹ் போதும். கல்வி மாத்திரம் நம்மை சரியாக்கும் என்று நாம் நினைப்பது அது ஆரோக்கியம் அல்ல. கல்வி சரியாக்கும், கல்வி மாத்திரம் சரியாக்காது. கல்வி சரியாக்கும், கல்வி மாத்திரம் அல்ல. நமக்குள் இருக்கிற கல்வியை நாம் சரியாக பயன்படுத்துகிற, அதை சரியான பாதையில் ஆக்குகிற, அர்ப்பணிக்கிற அந்த உணர்வை என்னோடு ஒருவர் இருந்து தூண்டுவாரையானால் அந்த கல்விக்கு பின்னால் நான் ஜொலிக்கிறேன், மீண்டும் மலருகிறேன். என்னை ஒருவர் ஊக்குவிக்கணும். ஒரு பெரிய மனிதனுக்கு இர்ஷாது தேவைப்படுகிறது, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கு உலகமெல்லாம் அறிவதற்கு இந்த செய்தியை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். இது வல்லப்பட்டியிலே பேசி வல்லப்பட்டியுடன் நிற்க போகிற செய்தி அல்ல. இது அடுத்த நிமிடம் இன்ஷா அல்லாஹ் முழு உலகத்திலும் இந்த செய்தி இன்றைக்கு நவீன தளங்களால், ஊடகங்களால் இன்றைக்கு சமூகத்தில் போய் சேர்ந்து விடும். எல்லோருடைய மனதிலும் பதிவு வைப்பதற்காக சொல்கிறோம். யாரும் தனியாக சாலிஹீன்களும் தங்களை வார்த்தெடுப்பதில் அஞ்சினார்கள். எங்கே நான் சருகி விடுவேனோ? நம்மை வழிகாட்டுகிற ஒருவரின் வழிகாட்டுதல் காலத்தின் கட்டாயம் அன்றைக்கு தேவைப்பட்டது என்றால், பிரச்சனைகள் இல்லாத காலத்தில், ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் குறைந்த காலத்தில், நஃப்ஸை சருக வைக்கிற காரியங்கள் இல்லாமல் இருந்த காலத்தில், பார்க்கும் இடமெல்லாம் காமங்களும் இச்சைகளும் நிறைந்திருக்கிற காலமாக நாம் வாழ்கிறோம். இதற்கு அப்பாற்பட்ட அந்த காலத்தில் என்னுடைய பண்பாட்டுக்கும், என் உயர்வுக்கும், என்னுடைய ரப்பின் தொடர்புக்கும் இன்னொரு வழிகாட்டுதல் தேவை. கல்விக்கு மேல் ஒரு வழிகாட்டுதல் வேணும் என்கிறார் சுஃபியானு ஸௌரி. அபூ ஹாஷிம் ஸூஃபியின் கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை வரலாறு தங்க எழுத்தால் எழுதியது. லவ்லா அபூ ஹாஷிம் ஸூஃபி, லவ்லா அபூ ஹாஷிம் ஸூஃபி லம்மா குன்னா அரிபு ரம்ஸுர் ரியா. சொன்ன வார்த்தை லம்மா குஆரிஃப் ரமூஸுர் ரியா. அபூ ஹாஷிம் ஸூஃபி இல்லை என்றால் நான் முகஸ்துரி என்ற அந்த சமிக்கையை கூட தெரிந்திருக்க மாட்டேன். நிறைய பேரு நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சு அவங்க நஃப்ஸ் அப்படியே கொண்டு போய் அவங்கள வழி அழிச்சோம். முகஸ்துரிங்கிறது நூற்றுக்கணக்கான வாசல்கள் இருக்கிறது. அதற்கு முகஸ்துரிக்கு நிறைய வாசல். ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி முகஸ்துரி ஏற்படும், ஆலிம்களுக்கு எப்படி, சூஃபிகளுக்கு எப்படி, ஷேகுகளுக்கு எப்படி, அதனுடைய சமிக்கை, அதன் சாலை. நான் 1000 ஹதீஸ்களை அறிவித்தேன். ஹதீஸ்களுக்கான ஆய்வுகளை எடுத்து இமாம்களாக இருக்கிறவர்களுக்கு ஃபிக்ஹ் சட்டங்களை கொடுத்தேன். லவ்லா அபூ ஹாஷிம் ஸூஃபி லம்மா குன்னா லிருமூஸர் ரியா. அபூ ஹாஷிம் ஸூஃபி அவர்கள் எனக்கு கிடைத்தில்லாமல் போயிருந்தால், கிடைக்காமல் போயிருந்தால் அந்த முகஸ்துரியினுடைய சாலை கூட எனக்கு அறிந்திருக்க முடியாது சொல்வார். எத்தனை பெரிய மனிதர்கள் முகஸ்துரியால் அழிந்து போய்விட்டார்கள். ஷிர்க்குகள் அது ஒரு வகையான ஷிர்க்கு என்பார். ஷிர்க்குங்கிறது நம்ம நினைச்ச ஷிர்க்கு வேற. ரியாவும் ஒரு ஷிர்க்கு, அது ஷிர்க்கின் ஒரு வகை. நம்முடைய ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதல் என்பது வெறும் அவுராதுகளுக்கு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிற பையத்துகளில் வெறும் அவுராதுகள் அல்ல. அவுராது என்பது, திக்ருகள் என்பது தஸ்கியாவுடைய ஒரு வகை, மனிதனின் இதயத்தை பண்படுத்துகிற ஒரு வகை. அதற்கு பின்னால் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு ரியாதாத்து நஃப்ஸ், மனிதனுடைய நஃப்ஸுக்கான ஆயிரக்கணக்கான பயிற்சிகள், ஆயிரக்கணக்கான பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை கொடுக்க கொடுக்க ரியா மௌத்தாகிவிடும், அசது மௌத்தாகிவிடும், கிப்ரு மௌத்தாகிவிடும், பெருமை அணியும், பொறாமை அணியும், முகஸ்துரி அணியும். எங்கெல்லாம் நான் உயர்ந்தவனாக ஆகுகிறேன் என்று நினைக்கிறேனோ அங்கெல்லாம் இது போன்ற எண்ணங்களால் நான் தாழ்ந்து கொண்டு போகிறேன். நான் நினைப்பது உயர்வை, ஏற்படுவதோ தாழ்வை. நினைத்த உயர்வு கிடைப்பதற்கு ஒரு ஷேகின் சகவாசம் கட்டாயத்தில் கட்டாயம். ஒரு ஷேகுடைய தொடர்பு
அங்கே அபூ ஹாஷிம் சூஃபி என் வாழ்க்கையின் நிழல் என்கிறார். சுஃபியான் ஸௌரி துவங்கும் அங்கிருந்து துவங்கும் அந்த பாதை. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சட்ட மேதை, அன்றைக்கு வாழ்ந்த மகத்தான மாமனிதர், சர்க்காரி ஆலமுடைய பேரர் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மாயின் ராத் வலா உதுன் சமியத் வலா خطر على قلب بشر من افضل ஜாபர் இப்னு முஹம்மத் ஜாஃபர் சாதிக். சொல்லுவாங்க, உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்கார் அப்படி ஒரு மனிதரை, எந்த செவிகளும் அப்படி மனிதர் போன்று இன்னொரு மனிதரின் புகழ் குறித்து கேட்டிருக்கார். எந்த மனிதரின் இதயத்திலும் இப்படிப்பட்ட வாக்கியமான இபாதத்தும் வரஹியத்தும் உள்ளவரா என்று உதயம் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை ஜாஃபர் சாதிக் பெற்றார். யாரு? இமாம் மாலிக் சொல்வார்கள், நான் ஜாஃபர் சாதிக்கை பார்க்க செல்கிறேன். இமாம் ஜாஃபர் சாதிக்கை பார்க்க செல்கிறேன். பார்க்கிற போதெல்லாம் மூன்று நிலையில் மாத்திரம் நான் பார்த்தேன். ஓலா ராயித்து இல்லா மின் ஸலா, மூணு முறையில் அப்பனை பார்க்கிறது. போனால் ஒன்னு கான முஸல்லியா அவ் ஸாயிமா அவ் கான யத்லு கலாம் அல்லாஹ், ஒன்று ஓதிக் கொண்டிருப்பார் அல்லது தொழுது கொண்டிருப்பார் அல்லது நோன்பின் ஈடுபாட்டில் நோன்பு வைத்து அந்த காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். நான் 1000 முறை பார்த்திருக்கிறேன். பார்க்கிற எந்த நேரத்திலும் இந்த மூன்று அல்லாது காரியம் அப்பாற்பட்டு வீணான காரியத்தில் நான் ஜாஃபர் சாதிக்கை பார்க்கவில்லை. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார் இமாம் மாலிக். அதற்கு அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டத்தை அமைத்ததில் இந்த ரமலானிற்கு ஹதீஸிலும் குர்ஆனிலும் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயத்துகளுக்கும் ஹதீஸுகளுக்கு பின்னால் ஃபிக்ஹ் சட்டத்தை கோர்த்து கொடுத்ததில் இமாம் அபூ ஹனீஃபா பெற்ற இடத்தை யாரும் பெறவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா பெற்ற இடத்தை யாரும் பெறவில்லை. அத்தனை பெரிய ஆற்றல் மிக்க கல்வியின் சிகரம், சட்டத்தினுடைய மிகப்பெரிய மேதை கண்மணி இமாம் அபூ ஹனீஃபா. அல்லாஹ்வின் அறிவில், அவன் நெருக்கத்தில், அவன் தொடர்பில் ராத்திரியெல்லாம் அவர்கள் தொழுத தொழுகையை அவர்களுடைய பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் சொன்னால், நான் இந்த வீட்டிலே மேலே ஒரு தூண் நின்றது, இப்ப காணலி என்னாங்க. ஒரு தூண் இருந்ததே, அபூ ஹனீஃபாவுடைய வீட்டை பத்தி முண்டமாடியை பத்தி சொல்றாங்க, அந்த தூணை காணலியே, இந்த தூணை இடிச்சிட்டாங்களான். எப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்னால அவங்க வீட்டுக்கு சொன்னாங்க, அந்த தூண் அல்ல, ராத்திரி பூரா இமாமுல்லாஹ்வே நின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா நிற்பதை அந்த பெண் இரவில் பார்க்கும் போதெல்லாம் தூண் நிற்குது. ஏன்? ஒரு தடவை இமாம் அபூ ஹனீஃபா வெளியில வர்றாங்க, பாதி இரவு கடக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு சின்ன புள்ள பேசிட்டு இருக்கு, இந்த போறாங்களே இவங்க, இந்த போற மனிதர் அபூ ஹனீஃபாவை கையை காட்டி ஒரு குழந்தை சொல்லுது, அவங்க யுஹில்லைலத்துல்லா, ராத்திரி பூரா ஹயாத் ஆக்குறாங்களாமே, இரவெல்லாம் என்று வணங்குகிறார்களாமே என்று ஒரு செய்தி அந்த குழந்தை சொல்லுது. கேட்ட உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னை பத்தி தப்பாக பேசப்படுது, நான் கொஞ்ச நேரம் தானே ராத்திரி வணங்குறேன், ராத்திரி எல்லாம் வணங்கப்படுவதாக எங்களை இல்லாத அமல் எனக்கு சொல்லப்படுது என்று அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், கையேந்தினார்கள். அதற்கு பின்னால் இமாமுல்லாஹ் ராத்திரில தூங்குறதே இல்லை. இஷாவுடைய ஒதுவச்சு சுபு தொழுதால் கண்டு நூற்றுக்கணக்கான அவர்களுடைய மாணவர்கள் பதிவு செய்த செய்தி. இது எப்படி சாத்தியம்? அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்ச ராத்திரி தொழுவேன், பாதிரவு தொழுவேன், அந்த புள்ள சொல்லிச்சு, ராத்திரி பூரா நின்று தொழுற செய்தியில் போறா, அதை கேட்டுட்டு நான் ராத்திரி பூரா ஹயாத் ஆக்குன்னு அழுது அல்லாட்ட ரப்பே, நான் செய்யாத அமல் செய்யலான்னு சொல்லப்படுது, நமக்கு செய்யாத அமல் செய்யலாம் சொல்லப்பட சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து யாராவது அதற்கு மாதிரி யாரும் அவ்வளவுலாம் ஓத முடியாது, அவ்வளவுலாம் செய்ய முடியாதுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கொஞ்சம் தான் செய்து விட்டுருக்கோம், கொஞ்சம் செய்தாங்க, நிறைவான பேர் வந்துச்சு, அந்த இடத்தை நான் நிரப்பணும் நாங்கள் ராத்திரி போறோம். அப்படிப்பட்ட இறை அன்பும் இறை நெருக்கமும் இந்த சமுதாயத்திற்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பதில் தன்னிகரில்லா இடத்தை பெற்ற இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு ரப்பை அறிவதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை நான் பெற்ற இடம் 2 ஆண்டுகள் கவுல சனதான் தஹலத் மஹமான். அந்த 2 வருடம் இமாம் ஜாஃபர் சாதிக்கின் சகவாசமும் அன்பும் எனக்கு கிடைத்தது. அந்த வருடம் இல்லை என்றால் இந்த அபூ ஹனீஃபா நஷ்டமாயிருப்பேன் என்றார். கவுல சனதானி தஹலத் மஹமான், இந்த மஹமான் இல்லாமல் போயிருப்பேன். அந்த 2 வருடம் எனக்கு காலமெல்லாம் இந்த வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்த அந்த பெருமகனா. இங்கே ஒரு தொடர்பு தேவை என்கிறார்கள். இந்த 2 வருடத்தின் சகவாசம் ஆன்மீக சகவாசம், அல்லாஹ்வோடு ஏற்படுத்திய தொடர்பின் சகவாசம், ரப்பை பார்க்கும் இடத்திற்கு நம்மை
மிகப்பெரிய ஆரிஃபு பில்லாவின் சுஹபத்தும் மிகப்பெரிய ஷேഖே காமிலின் வழிகாட்டுதலும் தேவை என்பதை நம்முடைய மனசு மறுத்தாலும் அதுதான் உண்மை. பெரியவங்களுடைய தொடர்பு தேவை. நான் அடிக்கடி சொல்றது, எல்லாத்தையும் நான் வழிகாட்டுறேன். நிறைய பேருக்கு பயன் செய்வேன், நிறைய மாணவர்களை உருவாக்குறேன், நிறைய பேருடைய நமக்கு ஒரு ஆள் வழிகாட்டணும் இல்லையா? நமக்கு ஒரு ஆள் எப்பமாவது எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசு வரும். நேராக இப்போ சேர்ந்து நான் ஹயாத்தா இருக்கும்போது போய் 2 நாள் உட்கார்ந்துருவேன். அதோடய உட்கார்ந்துருவேன். வெளியில சொல்றது இல்லை, அந்த ஊருக்கும் சொல்றது இல்லை, நண்பர்கள்ட்டே சொல்றது இல்லை. சொல்லிட்டோம்னா அவங்க எங்கேயாவது பயான் போட்டு கூட்டு போயிடுவாங்க, நோக்கம் கெட்டு போயிடும். நம்ம பயான் செய்துட்டே இருக்கிறோம், மக்களை வழிகாட்டுறோம். நம்முடைய நப்சை சரி செய்வதற்கு ஒரு 2 நாள் நம்முடைய ஷேகுடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து 2 நாள் அவங்க தர்பியை செய்வாங்க. அந்த தர்பியை நம்முடைய நீண்ட நெடும் காலத்திற்கு வெளிச்சமாக போய் நின்று கொண்டது. ஒரு மிகப்பெரிய அவசியம் என்கிறேன். அல்லாமா ஸரீ ஸுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்த காலம் அல்லாமா ஸரீ ஸுத்தி வருவார். நீங்க நன்கு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காலம் அபூ ஹாஷிம் சூஃபிக்கு அடுத்து வருகிறார், அடுத்த காலத்தில் வருகிறார் இப்ராஹிம் நஜ்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷஹீதுல் பல்கி மிகப்பெரிய பிரபலியம். ஷஹீதுல் பல்கியினுடைய ஆன்மீகங்கிறது இப்படி எப்படிப்பட்டதல்ல. மிகப்பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்கள். அவங்க ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, அவங்களுடைய நண்பர்கள் கேட்டாங்க. 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, 2 பேர் பேசினாங்க. அப்படி பேசும்போது கேட்டாங்களா, எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க அவங்க கொடுத்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்துறது, அவங்க கொடுத்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது, அதுல எப்படி உங்க நடைமுறை? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்தா நாங்க நன்றியோடு நடப்போம், அல்லாஹ் எங்களை சோதிச்சா, அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா பொறுமையா இருந்துருவோம் அப்படின்னாங்க. கஷ்டம் வந்தா பொறுமையா இருக்கும், உபகாரம் வந்தா நன்றியோடு இருக்கும். அவங்க சொன்ன பதில் பெரியார்களுடைய அணுகுமுறை. இது எங்க பல்கு நாட்டுடைய நாயும் இதுதான் செய்திருந்தாங்க. எங்களுடைய பல்கு தேசத்தில் நாயும் இதை செய்கிறது. நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி தூக்கி போட்டேன்னா அந்த நாய் நன்றிக்காக வாதாட்டுகிறது, அந்த நாய் நன்றிக்காக வாதாட்டுகிறது. அது கிட்ட வந்த போது அந்த ரொட்டி எடுத்துட்டு நான் கல்லால தூக்கி அடிச்சேன்னு சொன்னா அந்த நாய் அப்படியே பொறுமையா போயிருது. ரொட்டியை போட்டு அந்த வாதாட்டுது. நான் ரொட்டியை தூக்கிட்டு நேரம் அடிச்சேன்னா அது என்னை ஏற்று அடிக்க வந்ததில்லை, அது வாட்டில் போயிருது. நான் சோதனை கொடுக்கும் போது தாங்கிக் கொள்கிறது, நான் உபகாரம் செய்யற போது நன்றி செலுத்துது. எங்க பல்கு நாட்டில் இருக்கிற நாய்க்குள்ள கொண்டாலே இதை விட பெரிய இதுதான் நீங்க ரப்புட்ட கையாளுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு பின்னால அவங்க கேட்டாங்க, நீங்க எப்படி கையாளுவீங்க? அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் எங்களுக்கு சோதனை கொடுத்தா நன்றி சொல்வோம். ஒரு ஷேഖனுடைய வழிகாட்டுதல் என்பது, ஒரு ஷேഖனுடைய வார்த்தை என்பது, ஒரு ஷேഖனுடைய பார்வை என்பது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட பார்வையாக, வார்த்தையாக, வழிகாட்டுதலாக இருக்கும். நாங்க அல்லாஹ் சோதனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தா நன்றி செலுத்துவோம். அல்லாமா முஹம்மது இப்னு வாஸிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை குறித்து இமாம் கஸாலி சொல்வார், எங்களுக்கு எப்போதாவது இபாதத்தில், வணக்கத்தில், வழிபாடுகளில் லேசா சோர்வு வந்தால் நாங்கள் முஹம்மது இப்னு வாஸியை பார்ப்போம். ஒரு சின்ன சோர்வு வருதா முஹம்மது இப்னு வாஸி வாழ்க்கையை பார்ப்போம். இமாம் கஸாலி போன்றவர்களுடைய சோர்வுக்கு கூட மிகப்பெரிய ஊக்கமளிக்கிற வாழ்க்கை முஹம்மது இப்னு வாஸியுடைய வாழ்க்கை. மிகப்பெரிய சூஃபி. அதுல ஒரு செய்தி எழுதுவார், உங்களுக்கு ஜமாத்தை விடுறது இல்லை, முன்சப்ப விடுறது இல்லை, தக்பீர் தாரிமா விடுறது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். அப்படி தொடர்புகள் சரியாக ஒன்று தெளிவாகும், நம்ம இன்னும் சரியாக இல்லைன்னு தெளிவாகும். நம்ம தொடர்பு சரியாக நாம் சரியாகவில்லை. கடந்த காலத்தில் நாம் செய்த வணக்கங்கள் அத்தனையும் குறைவுக்கு விளங்கும். நான் நிறைவுண்டு விளங்கிட்டேன்னா இனிமேல் எனக்கு நேர்வழியும் இல்லை, இன்னும் என்னை அதிகப்படுத்துகிற மிகப்பெரிய தௌபீக்கும் இருக்காது. நான் இந்த குறைவா பார்க்கிற வரைக்கும் எழுந்துகிட்டே போவேன். ஆனா நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வோம். விரிவாப்பட்டதே இல்லை. சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் தன்னை புரிஞ்சுக்கிடல. முஹம்மது பின் வாஸி ஜமாத்தை விடல, தக்பீர் தாரிமா விட மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க தொழுகைக்கு வரல, மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. சுகு ஜமாத்தை முடிச்சு வீட்டுக்கு, ஏன்னா 30 வருஷமா ஒரு இடத்துல ஒருவங்க நின்று தொழுதுட்டாங்க.
சொல்றாங்க, அந்த இடத்துல அது காலியா கிடக்குதுன்னா எல்லாருடைய பார்வை அங்க படும். ஒரே ஆளுங்க தொழுத இடம். அல்லாமா முகமது பின் வாசியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுபு தொழல, ஜமாத்துக்கு வரல. வந்து பார்த்து மக்கள் எல்லாம் விசாரிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க காலை காட்டினாங்கன்னா காலில் ஒரு கட்டி. அந்த கட்டி இவ்வளவு பெருசா வீங்கி காலை தூக்க முடியாத அளவுக்கு இப்போ அது படுத்து வெடிச்சு சில நீர் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க நேரத்து இஷா வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த கட்டியோடு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது வீக்கத்திலும் இன்னொரு பக்கம் சலம் கூர்த்தும் இருக்கிறது. எத்தனை சிரமம் வந்திருக்கிறாங்க. இப்போ வரல. ஏன் வரல? அது சீல் வடிகிறது என்பதால் மக்கள் பார்த்து வியந்து போனாங்க. உங்களுக்கா இவ்வளவு பெரிய சோதனைன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா ஷக்கருத்துல்லாஹ் முன்பு கரஜத், இந்த கட்டி வந்த நாள் முதல் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கட்டி வந்த நாள் முதல் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் தஹ்ருஜு ஃபீ வஜ்ஹி, இதே கட்டி அல்லாஹ் சக்தி உள்ளவன் என் முகத்திலும் வர வைத்திருக்கலாம். உங்க வர வச்சிருந்தா என் கதி என்னன்னு கேட்டார். இந்த கட்டி அல்லாஹ் வர வைக்கலாம் அல்லவா? கண்ணு மறைந்திருக்குமே, எத்தனை போரமாக இருக்கும், எத்தனை கஷ்டமாகும். என் ரப்பு இதை காலில் வர வைத்ததிலும் அவன் எனக்கு உபகாரத்தோடு தான் நடந்தான். அல்லாஹ்வுடைய இன்னலி குல்லி பலியா அர்பா நியமா, எல்லா சோதனையிலும் 4 நியமத்துக்கு மேல் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இமாம் அப்துல்லாஹ் இப்னு உமர், அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா 4 நியமத்து இருக்கு. நேரம் இல்ல, என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் வந்தாக வேண்டும். நீங்க நல்ல விளங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற சோதனைக்குள்ளால் நியமத்தை பார்க்க வைத்தவர்கள் நமது வழிகாட்டிகளான ஷேகுமார்கள். இமாம் கஸாலி சொன்னார், நாங்கள் அவங்க வாழ்க்கையை பார்ப்போம். முகமது பின் வாசியை அவங்க சொல்ற அந்த வாழ்க்கை, சோறு வந்தாலும் இபாதத்தை விட மாட்டாங்க. இப்ப சொல்றாங்க, இந்த கட்டி வந்ததிலிருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே ஷஃபீஉல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வாழ்க்கை. எங்க ரப்பு எங்களை சோதிக்கிற போது நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தால் தானே நம்ம நன்றி சொல்றோம். எடுத்தா பொறுமையா இருக்கணும். அவர் சொன்னாங்க, எடுத்தா நன்றி செலுத்துவோம், கொடுத்தா ஆசன்னா அதை கொண்டு மற்றவர்களை தேர்ந்தெடுப்போம். கொடுத்தால் தேர்ந்தெடுப்போம், எடுத்தால் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் ஷஃபீஉல் பல்கி இத்தனை பெரிய அறிவும், இத்தனை பெரிய ஞானமும், இத்தனை பெரிய தொடர்பு உள்ளவர்கள். ஆனா அவங்க அல்லாஹ் இப்ராஹிம் இப்னு அதுரமை கைப்பற்றி தன்னுடைய ஷேகாக எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் இப்னு அதுரமுடைய வழிகாட்டுதலில் என் வாழ்க்கை வெளிச்சமானது என்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஷேக் எப்படி அவசியம், ஒரு கைடு அவசியம், வழிகாட்டி அவசியம். ஒரு முர்ஷித் இல்லாம நம்மை பண்படுத்த முடியும் என்றாலும் அந்த பண்படுத்துதலில் சில சலுகைகளும் ஏற்படலாம். அந்த முர்ஷிதுடைய வழிகாட்டுதல், நம்மை வழிகாட்டுகின்ற ஒரு சீனேரி, ஒரு ஷேக், அவர்களுடைய அந்த தொடர்பு நம்ம நெருடல் வராத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும். ஷஃபீஉல் பல்கி இவ்வளவு பெரிய ஆன்மீக சுடராகிறார் என்றால் அங்கே இப்ராஹிம் அதுவும் வழிகாட்டுவார். அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய பயணத்திற்கு போறாங்க ஷஃபீஉல் பல்கி, பெரிய வியாபாரி, ஒரு பெரிய பணக்காரர், பல்கு தேசத்தில் பெரிய பணக்காரர், பாரம்பரியமான அரச குடும்பத்தின் தொடர்பு இருக்கிறது. பணம் அவங்க காலடியில், பெரிய வணிக கூட்டத்துக்கு வழிகாட்டியாக போறாங்க ஷஃபீஉல் பல்கி. அப்படி போன போது சொன்னாங்க, எனக்கு அவ்வப்போது வழிகாட்டுதலுடைய சேர்ந்து தான் வந்து செய்கிறாங்க. அந்த வியாபார கூட்டத்தில் போயிட்டு ராத்திரி இடத்துல தங்குவாங்க, காலையில பயணம் ஆவாங்க. அப்படி தங்கும் போது கொஞ்சம் நேரம் எழுந்திருக்கு, காலையில எல்லாரும் தயாராகிறாங்க. தயாராகும் போது பார்க்குறாங்க, அங்க ஒரு பறவையை கண்ட பார்க்குறாங்க. அந்த பறவை உட்கார்ந்துட்டே இருக்கு, எழுந்திருக்கல. எல்லா பறவையும் பறந்து போயிட்டு அந்த பறவை உட்கார்ந்து பார்க்குறாங்க. ஏன் இது உட்கார்ந்து இருக்கு? கிட்ட போய் பார்த்தா அந்த பறவைக்கு 2 கண்ணும் தெரியல. அந்த பறவை ஊனமா இருக்கு. உடனே ஷஃபீஉல் பல்கி சொல்லுவாங்க, நான் உட்கார்ந்துட்டேன், எல்லாரும் கவனிக்கிறாங்க, பயணமாகிறதுக்கு நான் பயணமாகல. எனக்கு என்ன யோசனைன்னா, இந்த பறவையை குருடாக்கிட்டான்டா, கால் ஊனமாக்கி இருக்கிறான், எப்படி இந்த பறவைக்கு ரிசுக் கிடைக்கும், எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அந்த பறவைகள் எல்லாம் மறந்து போச்சு, தேட போகுது ரிசுக்க, எல்லா பறவையும் போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காலையில போற போது வெறும் வயிற்றுல தான் போகும், மாலையில் வரும்போது ஹிமாசாம்பாங்க, வயிறு நிரம்பி வருது. எல்லா முறையும் வரும்போது வயிறு நிரம்பி வருது. அதுக்கு இந்த இடத்துல ரிசுக்கெல்லாம் இல்லை, அல்லாஹ் அதையெல்லாம் காட்டி கொடுத்துட்டே இருப்பான். எப்படி இந்த பறவைக்கு ரிசுக் அளிப்பான் என்று நான் ரொம்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். தெரிஞ்சுட்டு ஆகணும்னு
அவங்க பூரா வியாபாரிகள் கிளம்பணுங்கிறாங்க. கஃபீவர்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஒரு பெரிய வியாபாரி, பெரிய அனுபவம் உள்ளவங்க, மிகப்பெரிய பணக்காரர், அவங்க கொஞ்ச நேரம் தாமதிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எங்கோ இருந்து ஒரு பறவை அது வேகமாக ஒரு வெட்டுக்கிளியை தூக்கி கொண்டு வந்து அங்கே இருந்த இந்த ஊனமான என் பக்கம் கண் தெரியாத அந்த பறவையினுடைய வாயில வச்சு கொடுக்கும். இந்த பறவை அதை சாப்பிடுது. அந்த கிளியை விட்டு சின்ன பொருளை எடுத்து அது வாயில கொடுத்து அதை சாப்பிட வச்சு அது சாப்பிட்ட பின்னால் இந்த பறவை பறந்துச்சு. பறந்த போது பார்த்துட்டு சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், மக்கள் இவ்வளவு பெரிய ராஜு அல்லாவா, இவ்வளவு பெரிய ராஜு ஒரு குருட்டு பறவையை, குணமான பறவையை உட்கார வச்சு ஒரு அழகான பறவை கொண்டு ரிசுக்களிக்கிறானே, மக்களாளுக்கு எவ்வளவு பெரியவன் அப்படின்னு சிந்திச்சுட்டே உட்கார்ந்தாங்க. வியாபாரிகள் போவோமான்னாங்க. இல்லப்பா நான் வரல, நீங்க போங்கன்னாங்க. நான் வரல, நீங்க போங்க. நான் வரவில்லை, நீங்கள் சொல்லுங்கள். என்ன இன்னொரு தடவை நான் வந்துக்கிறேன். வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாங்க. போகல. போற நேரம் புறப்பட்டு தன்னுடைய சேலத்தை வர்றாங்க. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி இப்ராஹிம் சொல்லிட்டு தான் பயணமானாங்க. சேலத்தை போய் அனுமதி வாங்கிட்டு தான் போனாங்க. சீக்கிரமா வந்துட்டாங்க. தெரியும், ஒரு வியாபாரத்துக்கு போனா பயணம் முடிச்சுட்டு வரக்கூடிய கால அவகாசம். போன 2 நாள் வந்து நிற்கிறாங்க. என்னப்பான்னாங்க. இல்லை அப்பா, இப்போ காட்சி கட்டேன், நான் அதனால உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஊனமான பறவை, கண் தெரியாத பறவை. அந்த பறவைக்கு அல்லாஹ் கொடுத்தால ஒரு நல்ல பறவை வச்சு ரிசு கொடுத்ததை பார்த்துட்டு நமக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டோம். நம்ம வியாபாரம் செய்து வளர்ச்சி அங்கங்க சுற்றி சிரமப்பட்டு ஏன் சம்பாதிக்கணும், பறவைக்கு கொடுக்குறான்னா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். பாருங்க, அந்த ஷேக்குடைய தொடர்புல, அந்த பெரியாருடைய தொடர்புல அல்லாஹ் கொடுக்குற பாடம் அவர் அந்த பாடத்தை வச்சுக்கிட்டார். அவர் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், நல்ல சிந்தனை தான். அந்த பறவைக்கு கொடுக்குறதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை பாராட்ட வேண்டியது. ஆனா நீ வியாபாரத்தை விட்டது இது எப்படிப்பா? நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். ஊனமான பறவைக்கு அல்ல அது கண் தெரியாமாக்கி ஊனமாக்கி இன்னொரு பறவை கொண்டு ரிசு கொடுத்தானே, நீ ஏன்பா ஊனமான பறவைக்கு, பார்வையில்லாத பறவைக்கு ரிஸ்க் கொடுத்த அந்த பறக்கும் பறவையாக நீ ஏன் இருக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். நீ ஏன் குருட்டு பறவையாக இருக்க ஆசைப்படுகிறாய்? நீ ஏன் ஊனமான பறவையாக இருக்க ஆசைப்படுகிறாய்? நீ பறக்கும் பறவையாக இருந்து பல பேருக்கு கொடுக்கும் பறவையாக மாறலாம் இல்லையா? இருதயத்தின் இருண்ட கதவை திறந்தார்கள் இப்ராஹிம். நான் பார்த்த பார்வை அப்படி, எப்படிப்பட்ட ராசி சொல்லி பார்த்தேன். அந்த பார்வை கரெக்ட் தான். ஆனா நீ குருட்டு பறவையாக வாழ நான் விரும்புகிறேன்னு சொன்னான். பல பேருக்கு குடுக்கு பறவையாக நீ ஆக. எதில் உளியா கைதும் எது சொல்லா சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேலே இருக்கிற கை தான் கீழே இருக்கிற கையை விட சிறந்தது. கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது இல்லையா? நீ கொடுக்கும் பறவையாக மாறிவிடலாம் அல்லவா என்று கேட்ட போது, நான் வியாபாரத்தை துவங்கினேன் என்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமே என் ஷேக் இப்ராஹிம் இப்னு அத்ஹம். மிகப்பெரிய மாமேதைகளுக்கும் ஆன்மீகத்தினுடைய வெளிச்சத்திலேயே எப்போதுமே தங்களை ஆக்கிக் கொண்ட பெருமக்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு ஷேக் தேவைப்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். கடந்த 2ஆம் நூற்றாண்டில், 3ஆம் நூற்றாண்டில், 4ஆம் நூற்றாண்டில் நான் வரிசைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நேரமாக முடிச்சுக்கிறோம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தியா சொல்லிட்டு போக விரும்பல, வரலாற்று பின்னணியோடு நினைவுபடுத்துகிறேன். மகத்தான மனிதர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கிறார்கள். சர்க்காரை ஆளும் சொன்ன அருமையான ஹதீஸ், மன் அரதல்லாஹு பிஹி கைரன் யர்சுகு கலீலன் சாலிஹா. அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையில நலவை நாடி ஒரு சிறப்பான ஆக்கணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சீதேவியின் தொடர்பை கொடுப்பான். யர்சுகு கலீலன் சாலிஹா, ஒரு நல்ல நண்பரை கொடுப்பான், ஒரு நல்ல வழிகாட்டியை கொடுப்பான் அல்லாஹ். அவர் எப்படிப்பட்டவர்? நசியா, ஏதாவது வணக்கம் வழிபாடு தஹஜ்ஜத் இபாதத் திக்ர் அவுராதுகளை நீ மறந்துட்டா அந்த ஷேக் அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க. என்னப்பா நேற்று திக்ர் என்னாச்சுப்பான்னு கேட்பாங்க. அப்படி நீ மறக்கிற போது நினைவூற்றுகின்ற ஒரு சாலிகான நண்பரை அல்லாஹ் உனக்கு கொடுப்பது உன் மீது அவன் நலவை நாடியது அடையாளம். அப்படியானால் நான் ஒரு நல்லவர்களின் தொடர்புக்குள்ளே வந்துவிட்டேன் என்றால் என் ரப்பே எனக்கு நலவை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் என்கிறார்கள். எனக்கு நன்மை கொடுப்பது அடையாளம். நான் சரியாக வேண்டும். இங்க முதல்ல பெருமை அழிஞ்சு போயிடும். ஒருத்தங்க கீழே நம்ம போயிட்டோம்னா நம்ம பெருந்த பெருமை அழிஞ்சிடும். அடுத்து வாருங்கள், அடுத்தடுத்த காலங்களில் அல்லாஹ் சரி சுத்தி நாம
ஆன்மீகத்தை அன்னைக்கு அவங்க பேசுற இடத்துல வேற யாருமே இன்னும் பேசலையா? சரிய சுத்தி பேசுற இடத்துல வேற யாரும் பேசல. எனவே அவர்கள் நின்று வணங்கிய வணக்கத்தை பார்த்து பார்த்து மற்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இரவு வணக்கம். மாதுகுல் கரசியினுடைய கரத்தை பிடித்து தன்னை பண்படுத்துகிறார். சரிய சுத்தி இத்தனை பெரிய வெளிச்சம், இத்தனை பெரிய வெளிச்சமாக பல பேர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிறார். அல்லாமா சரிய சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னை பண்படுத்துவதற்கு எனக்கு அப்படி அன்பு வேணும், நெருக்க வேணும், நான் சரிகிடக்கூடாது என்பதற்கு அல்லாமா மாரூகுல் கரசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சகவாசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாமா மாரூகுல் கரசியின் அருளாமையை எப்போதுமே வைத்துக் கொள்வார்கள். ஏதாவது மனசுல ஒரு சின்ன உசலாட்டம் வந்துச்சுன்னா நேரம் புறப்பட்டு மாரூகுல் கரசி தர்பாருக்கு வந்துருவாங்க. மாரூகுல் கரசி ஒரு பார்வை பார்ப்பாங்களாம், பார்த்த உடனே சொல்லுவாங்களாம், என்னப்பா இன்னும் ஒரு நப்சு மௌத்தாகலையான்னு கேட்பாங்களாம். என்னுடைய நப்சை மௌத்தாக்கும் இடத்தில் மாரூகுல் கரசியை பார்த்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாமா சரிய சுத்தி அடுத்த காலத்தினுடைய தரீகாவுடைய வெளிச்சம் என்று சொல்லப்பட்ட ஜுனைதுல் பக்தாதி, ஜுனைதுல் பக்தாதி அவங்க போட்ட பாதை அதுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சு போச்சு. அவங்கதான் ஒரு ரூட்டை போட்டாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு ஜுனைதுல் பக்தாதியை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அத்தனை பெரிய பக்தாதின் பேரரசர் அவர்கள். கல்வியிலும் ஆன்மீகத்திலும் இன்னொரு பக்கம் மக்களின் இருதயத்தை அசூழ்ச்சி செய்வதிலும் தனி இடத்தை பெறுகிறார். அல்லாமா ஜுனைதுல் பக்தாதியை வழிகாட்டிய பெருமகனாலும் ஜுனைதுல் பக்தாதியின் ஷீகானும் அல்லாமா சரிய சுத்தி ஆக்குறாங்க. சரிய சுத்தி ஏற்கனவே அவங்க மாமனார், ஜுனைதுல் பக்தாதியுடைய மாமா அவங்க தான் ஷேகாகவும். ஜுனைதுல் பக்தாதிக்கு ஷேகானா மட்டும் இல்லை, கூப்பிட்டு சொன்னாங்களாம். ஒரு நாள் பிள்ளையை பண்படுத்தி சின்ன பிள்ளைய இருந்து அவங்க வாலிபத்துக்கு வரும்போது சொன்னாங்க, தக்கல்ல மலர்னா சொன்னாங்க, ஓ நாளிலிருந்து நீ மக்கள்கிட்ட பேசுனா, நீ பேசு. சரிய சக்திக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய கூட்டம் உட்கார்வார்கள் தங்கள் இருதயத்தை வெளிச்சமாக்குவதற்கு. அல்லாமா சரிய சக்தி தக்கல்ல மலர்னா நீ போய் பேசுனா. ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, வெட்கப்பட்டேன், என் நஃப்ஸை நான் பார்த்தேன், நான் அதற்கு தகுதி இல்லை என்று பார்த்தேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. தகுதி இல்லைன்னு தன்னை பார்த்துட்டா அந்த அவங்களை பெரும் தகுதியுடையவர்கள் ஆக்கி விடுகிறார். என் நஃப்ஸை நான் பார்த்தேன், நான் அதற்கு தகுதி இல்லை என்று பார்த்தேன். இரண்டாவது நாள் வந்து நின்றேன். இரண்டாவது நாள் சொன்னார்கள், என்னுடைய ஷேக்கும் மாமனாருமான அல்லாமா சரிய சுத்தி தக்கல்ல மலர்னா போய் பேசுப்பாங்க. அப்பமும் என் மனசுல இடம் கொடுக்கல. ஷேக்கு கட்டுப்படணும், மாமனார் சொல்லி கேட்கணும், ஆனா மனசு எனக்கு கட்டுப்படுத்தல. ஏன்னா நான் தயாரான மனிதனா இல்லை. மூணாவது நாள் நான் படுத்திருக்கிறேன். ராத்திரி நேரம், தஹஜ்ஜத் நேரம். என்னுடைய கனவில் ஒளிமயமான பிரகாசமான பேரொளியே நிரம்பிய பெருமணம் கமலும் ஒரு மாமனிதர் வந்து நின்றால், நின்ற போது என்னுடைய கரம் பற்றி சொன்னால், தக்கல்லம் அலன்னாஸ், நீ மக்களுக்கு பேசு என்றார். அதில் பெரிய ஆச்சரியம். அதே வார்த்தை, எந்த வார்த்தையை என் ஷேக் சொன்னார்களோ தக்கல்லம் அலன்னாஸ், அதே வார்த்தையை அந்த கனவில் காட்சியளித்தவர்கள் சொன்னார்கள். நான் வியந்து பார்த்து எழுந்திருந்த போது எனக்கு அவர்களை பார்த்தேன். அப்போது அறிவிப்பு வந்தது, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறேன் என்றார். சத்தோரை ஆலம் வந்தார்கள். ஷேக்கின் வார்த்தையை நபி உச்சரிக்கிறார்கள். தக்கல்லம் அலன்னாஸ் என்று சொன்ன 2 நாள் வார்த்தை நான் தகுதி இல்லை விளங்கினேன். என் பெருமான் கனவிலே வந்து தக்கல்லம் அலன்னாஸ், மக்கள்கிட்ட போய் பேசுவார், நீ பேசு, தகுதி இருக்குதுங்கிறாங்க. தஹஜ்ஜத்துக்கு முன்பாக என் ஷேக்கின் அறை கதவை வந்து தட்டினேன். பகல் வெளிச்சமே வரல, தஹஜ்ஜத் முடியல, கதவு தட்டினேன். அந்த நேரம் அவர்கள் கதவை நான் தட்டியதும் இல்லை, அவர்களை நான் சிரமப்படுத்தியதும் இல்லை. அவர்கள் ரப்போடு கண்ணீரும் வாழ்வாக இருக்கிற நேரம் கதவை தட்டினேன். தட்டியவுடன் அவர்கள் எந்த வணக்கத்தில் இருந்தார்களோ எனக்கு தெரியாது. உடனே திறந்தார்கள். உள்ளே வந்தேன், கைகட்டி நின்றேன். கனவு கண்டு கலைந்து போன அந்த நிலையில் ஒரு ஆனந்தம், இன்னொரு பக்கம் அதிர்ச்சி. அப்படி நிற்கிறேன். என்னுடைய ஷேக் என்னை பார்த்தார்கள். சரி, 2 நாளா நான் சொன்ன நீ கேட்கல, இப்ப நீ என்ன செய்ய போற? சர்க்கார யாருமே சொல்லிட்டாங்களே. 2 நாளா நான் சொன்ன நீ கேட்கலப்பா, தகுதி இல்லைன்னு சர்க்கார யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பேசுட்டு ஓ பேசு அப்படின்னா. இன்னும் அதிர்ச்சி. என் கனவில் காட்சி அளிக்கிறார்கள் சர்க்கார யாரும். விழித்து வந்து
தஹஜ்ஜத்தில் கண்ணீரோடு இருக்கிற என் ஷேக் என் கனவை பற்றி சொல்கிறார்கள். நான் சொன்னேன், கேட்கவில்லை. நபி வந்தார்களா, சொன்னார்களா, போய் பேசினார். சுபுகு முடித்து உட்கார்ந்த மக்கள் அவையில் பெரும் கூட்டம் என்னை சுற்றி அமைந்தார்கள். எனக்கு அந்த நாளையே ஆச்சரியமும் அதிர்ச்சியும். ஒருவர் வந்து தன்னை எனக்கு முன்னால் அமர வைத்துக் கொண்டார். ஒரு பெரிய பிரகாசமான மனிதராக, பெரும் அபாவை துப்பாவை போட்டார், தலப்பா அணிந்திருந்தார். ஒரு பிரகாசமான நிலையில, ஒரு பெரிய கோலம், ஒரு பெரிய அழகான நிலை. அவரு பார்த்தா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு பாதிரியாரு துப்பா போட்டு தலப்பா கட்டி நம்ம கோலத்துல உள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு சபையில். வந்து கேட்டால், ஜுனைத் அவர்களே, எனக்கு ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் தெரியணும். இத்தப்பு பிராசத்தல் மூமின் பைன்னகு என்பது நூறில்லா. ஒரு மூமினின் அகப்பார்வை பயந்து கொள்ளுங்கள். நபிகள் நான் சொன்னார், ஒரு மூமினின் அகப்பார்வை ஆன்மீக பார்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லாவின் பேருடையால் பார்க்கிறார் என்கிறார்களே, அந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் கேட்டார். ஒரு அழகான கோலம், ஒரு அருமையான தலைப்பாகை. ஆனால் அது ஒரு கிறிஸ்தவ மாதிரி. யாருக்கு தெரியாது? ஜுனைதுக்கு தெரியாது, வந்தவங்களுக்கு தெரியாது. அழகான கோலத்திலிருந்து ஒரு அற்புதமான அதிசை. ஒரு மூமினுக்கு பிராசத் இருக்கிறது, அகப்பார்வை இருக்குது. அந்த பார்வை என்ன, அதுக்கு என்ன பொருள் கேட்டார். அதற்கு ஜுனைது பக்தாதி சொன்னார்களா, அஸ்லிம் வகதான் லக அன்ஸ்லிம். அந்த பார்வைக்கு பொருள் வேணுமா, அந்த ஹதீஸுக்கு விளக்க வேணுமா, முதல்ல நீங்க முஸ்லிம் ஆகி விடுங்கள். நீங்கள் முஸ்லிம் ஆகிறதுக்கு நேரம் வந்துட்டு. அவர் ஆடி போனார். அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கேட்டால், பொருளாகவே அவர் சொன்னார், நீ முஸ்லிம் ஆகிவிடு, நீ ஒரு பாதிரியார், இஸ்லாமிய கோலத்தில் இருக்கிறாய், நான் புரிந்து கொண்டேன் இல்லையா, அதுதான் பிராசத் என்றார். முன்னால் வந்து இருந்தவர் யாரு? இப்ப மக்கள்கிட்ட பேசுனாங்களே பெருமானார், ஜுனைதுல் பக்தாதியை நீ பேசு, தகுதி இல்லை, பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஒரு ஷேக்கை தேர்ந்தெடுத்து தருகிறார்கள். ஒரு ஷேக்குடைய மகாம் எத்தனை பெரியது. முன்னால் இருப்பவர்களின் அலநிலையை அகநிலையை பார்க்கும் இடமும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். நீ முஸ்லிம் ஆகிவிடு, நேரம் வந்துச்சு பார்த்தாங்க. அவர் உடனே ஜுனைதுல் பக்தாதி கடப்பற்றி கலிமா சொல்லி முஸ்லிமானார். ஹதீஸ்க்கு அர்த்தம் கிடைச்சிட்டார். ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை தொடர்ந்து உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்த்த வாழ்க்கையை கொண்டு வந்தவர் அல்லாமா அபூபக்கர் ஷிப்லி. அல்லாமா அபூபக்கர் ஷிப்லி. இங்கே நான் சொன்ன வரலாற்று நீங்கள் தொடரும். நமது சூஃபிகளின் அந்த வாழ்க்கையின் கீழும் அடுத்தடுத்த தலைமுறைகள் மகத்தான தன் வாழ்க்கையை அரங்கேற்றுவதற்கு, அல்லாஹ்வோடு ஆக்கிக் கொள்வதற்கு, அவனை பார்ப்பதற்கும் அவன் தொடர்பை வளர்ப்பதற்கும் ஒரு ஷேக்குடைய சகவாசத்தை எடுத்துக் கொண்டார்கள். இந்த சங்கிலி தொடர் உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நம்ம மனசுல என்ன இடம் கொடுக்காம போலாம். நம்ம யாருக்கு இன்ப கையில போய் பிடிக்கிறது உட்கார்றது, நம்முடைய தரம் என்ன, தகுதி என்ன, கல்வி என்ன, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் ஷைத்தானும் நஃப்ஸும் நம்மோடு போராடி கொண்டிருக்கும். அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பெரியவர்களின் தொடர்பு கட்டாயம் தேவை. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. இதற்கெல்லாம் ஆபாசம் உலகம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், நம்மை திசை திருப்பும் காரியங்கள். ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை தூக்கி நான் ஓத முடியல, ஒரு நல்ல செய்திகளை கேட்க முடியல. இன்றைக்கு நான் தம்முடைய ஊடகங்களுக்குள்ளே போனால் நல்ல செய்தி நடக்குது, நாட்டுடைய நடக்கும், பார்த்துட்டு இருக்க முடியல. அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு ஆபாசமான காட்சிகள். சோசியல் வீடியோக்கள் இன்றைக்கு பல பேர்களை அல்லாஹ்வுக்கு தூரமாக்கி வைத்திருக்கிறது. நமது வீட்டு பெண்களை, தொழுகை உள்ளவர்களை, நோன்புடையவர்களை, தக்வாவுடையவர்களை, ஆளுங்களில் இருந்து பெரிய மனிதர்கள் உட்பட இந்த சோசியல் வீடியோக்களில் பல பேர் தன்னை இழந்திருக்கிறார்கள். இது பல மணி நேரம் தங்களை ஆக்கிக் கொண்டு பல பேர்களுக்கு தஹஜ்ஜத் இல்லை, பல பேர்களுக்கு சுபுஹ் இல்லாமல் போயிருக்கிறது, பல பேர்கள் தொழுகிறார்கள். இந்த வீடியோக்களினுடைய செய்திகள் அந்த தொழுகையின் இஷ்டை, இந்த தொழுகையின்
எதை நீங்கள் மறுக்க முடியும் என்று நான் கேட்கிறேன்? எதை மறுக்க முடியும்? அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையை, வணக்கத்தை, அதன் சுவையை. ஒரு தெளிந்த மார்க்கம், நூற்றுக்கணக்கான சாலிஹீன்கள் நடைபோட்ட மார்க்கம் இது. இது நேற்றோ இந்தோ பிறந்த மார்க்கம் அல்ல. இது சூஃபிசமும் ஆன்மீகமும் தஸவ்வுஃபும் பெரியார்களின் சுஹபத்தும் நேற்று வந்ததல்ல. ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டிலிருந்து துவங்கியது. இந்த பாட்டையில் தன்னை அர்ப்பணித்தவர்களின் வரலாறு இந்த சமூகத்தில் நூற்றுக்கணக்கான இல்லை, ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான இருதயங்களுக்கு சிகிச்சை தந்த வரலாறு. எதை மறுப்பீர்கள்? எதை மறுப்பீர்கள்? நம்ம நப்சு சரியாக இல்லை, அவ்வளவுதான். ஏத்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான். எனக்கு தரப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட நிறைவாகிறது. இருப்பினும் இங்கே நான் தொடருவேன், சரியான நேரத்தில் நிறைவாக்குவேன். சந்தேகித்தவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ஷிப்லி வருகிறார். ஆற்றல் மிக்கவர், அறிவுலகத்தின் களஞ்சியம், ஆன்மீகத்தின் பேரரசர். நூற்றுக்கணக்கானவர்களை தன் முன்னால் மட்டியிட வைத்து அவர்களின் உள்ளம் குறித்து பேசினார்கள். எப்பா நீ போய் சரியாய் வந்தது, ராத்திரி இந்த மாதிரி ஒரு நினைப்பியா வந்துச்சு. ஒவ்வொருவர்கள் உள்ளத்தையும் பேசியவர்கள் அல்லாம அபூபக்கர் ஷிப்லி. அத்தனை பெரிய அபூபக்கர் ஷிப்லியை அல்லாஹ் பண்படுத்தினான். ஜுனைதுல் பக்தாதி அபூபக்கர் ஷிப்லியின் ஷேഖாக வருகிறார். ஜுனைதுல் பக்தாதி ஷேഖுல் தரீகத் அபூபக்கர் ஷிப்லியுடைய ஷேഖ். யோசிக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாதையை இந்த சமுதாயத்திற்கு நாம் தந்திருக்கிறோம். அபூபக்கர் ஷிப்லி இங்கே உருவாகிறார். அழகான வாழ்க்கையிலிருந்து உருவாகிறார். ஜுனைதுல் பக்தாதியினுடைய தொடர்பும் அந்த சகாசமும் நாம கைரும் மிசாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். ஒரு நாள் அவங்க முராகபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த காலம் ஜுனைதுல் பக்தாதி வாழ்ந்த காலம், அபூபக்கர் ஷிப்லி பிறந்து வாழ்ந்த காலம், அல்லாம கைரும் மிசாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிற இடமெல்லாம் சூஃபிகளும் ஞானிகளும் வலிமாதுகளும், உள்ளங்களை பார்த்து பேசுகிற இடம்பெற்ற மாமக்களும் மாமனிதர்களும். அல்லாம கைரும் மிசாஜி சொன்னார், வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க முராகபாவில். முராகபாங்கிறது ஒரு பெருநிலை. முராகபாவை நீங்க எப்படி படிச்சுக்கிட்டீங்க, எங்க இருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க ஒரு பெரியவங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பூனை இடத்திலிருந்து படிச்சுக்கிட்டேன். முராகபா இருப்பதற்கு பயிற்சி எங்க எடுத்தீங்க? ஒரு பூனை பார்த்து எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? ஒரு பூனை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேறுவதற்கு, தன் லட்சியத்தை அடைவதற்கு, தான் கொண்ட காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு வீட்டுக்குள்ளே அது அமைந்துவிடும், அடக்கமாகிவிடும். அது அமைதியாகிவிடும், அடக்கமாகிவிடும். எலியை பிடிப்பது அதன் லட்சியம், அதன் நோக்கம், அதன் குறிக்கோள். அந்த குறிக்கோள் கிடைக்கணும். அந்த பூனை இருக்கும், எப்படி? யாரும் கண்ணிலும் படாது, ஒதுங்கி இருக்கும். அந்த பூனை இருக்கிற சத்தமும் கேட்காது, அவ்வளவு அமைதி. அதுல சொன்னார், அந்த பூனை மூச்சை கூட தம் பண்ணி விடும். அந்த மூச்சு, பூனை மூச்சு, அந்த மூச்சு சுவாசத்தை எலிக்கு எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருவான். எல்லாம் எலியை காப்பாற்றணும். அந்த எலிக்கு வந்து அந்த மூச்சு பூனை மூச்சு விட்டா எலி வராது. பூனையினுடைய சத்தம் வேண்டாம், மூச்சு கேட்டாலே வராது. அந்த மூச்சையும் அடக்கிக் கொள்ளும். கொஞ்ச நேரம் அந்த மூச்சை அடக்கி தன்னுடைய அசைவுகளை ஒடுக்கி தன்னுடைய வேகத்தை குறைத்து அப்படி பௌரியமாக அமைந்துவிடும் பூனை மூச்சும் தம் பண்ணி கொண்டு. அப்படி இருக்கும் போது அந்த எலி ஒன்றுமில்லை என்று வரும், சரியாக பிடித்துக் கொள்ளும். தன் லட்சியத்தை அடைவதற்கு தன்னை அசைவற்று தன்னை உணர்வை கட்டுப்படுத்தி மூச்சை தம் பண்ணி உட்கார்ந்த போது எப்படி பூனையின் லட்சியம் நிறைவேறியதோ அப்படி எங்களை எங்கள் ரப்புக்கு முன்னால் நாங்கள் உட்காரச் செய்வதற்கு பேரு முராகபா. அங்க உட்கார்ந்து இப்படி வந்தது, இப்படி முராகபா போயிடும். முராகபானா அல்லாஹ்வுக்கு முன்னால நான் உட்கார்றேன், என் ரப்பு என்ன பார்க்கிறார். இன்றைக்கு பையத்தாத முரீதிகளுக்கெல்லாம் அந்த பாடத்தை கொடுத்துறோம், உட்கார வச்சிடறோம். நீங்க 10 நிமிஷம் போய் உட்காருங்க. வேற வெளிவாக்கன வரக்கூடாது, சிந்தனை வரக்கூடாது, வெளி என்ன வரக்கூடாது, மனசு வெளியில போகக்கூடாது, வெளியில உள்ளது மனசுக்கு வரக்கூடாது. முழுசா எல்லாத்தையும் தூக்கி நோக்கிறது. வீடு, குடும்பம், ஆசை, எண்ணம், இச்சை எல்லாத்தையும் நோட்டாக்கிட்டு என் ரப்பு என்ன பார்க்கிறான் என்று இதே நிலையில இப்படி ஒரு தியான இருக்கை ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடமாவது இருக்க வைக்கிறோம் எங்களிடத்தில் பையத்தாக முடியுங்களை. அப்படி இருந்து அந்த அத்தனை எண்ணங்களையும் இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் இருப்பதாக, அவன் என்னை பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் இருக்கிற அந்த உணர்வை கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர் வாழ்க்கை பூரா இவ்வளவு நாளா பட்டுக்கொண்டிருந்த கவலை சோதனை அத்தனையும் மூத்தாய் நிம்மதியான மனுஷனா மாறினார்.
அது ஒரு பெரும் இருக்கை. இன்னைக்கு மணிக்கணக்கில் முராக்கபா இருக்கிற ஷேகுமார்கள் இருக்கிறார்கள். அல்லாமா கைருன் நிசாஜி முராக்கபாவில் இருக்கிறார். அல்லாமா கைருன் நிசாஜி முராக்கபாவில் இருக்கிறார். அந்த நேரம் மனசுல ஒரு எண்ணம் வருது. ஜுனைதுல் பில்பாப், ஜுனைதுல் பகுதாதி வாசல்ல நிக்கிறாங்க, ஜுனைதுல் பகுதாதி வாசல்ல நிக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. ஆனா அவங்க தள்ளி விடுறாங்க. ஏன்னா முராக்கபால எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தள்ளி விட்டாங்க. இன்னும் சரியா 5 நிமிஷம் இருக்கு நான் முடிப்பதற்கு. நீங்க அதற்கு என்னைக்கு முடிப்பாங்க இந்த பேச்சை நான் எல்லா இடத்துலையும் சொல்றது. சர்க்கார் இருக்கிறாங்க, அதற்கு இருக்கிறாங்க, நான் முடிக்கிறதுலாம் இல்லை, நேரம் ரொம்ப முடிக்கிறேன். என்னைக்கு முடிப்பது? லட்சோபடுத்த இந்த உம்மத்தின் இருதயங்கள் மாசுபட்டு போய் கிடக்கிற, அல்லாஹ்வை மறந்து இருக்கிற, உலக ஆசைகள் மிகைத்திருக்கிற, தீனுடைய தொடர்பும் ஆகிரத்தின் சிந்தனையும் காணாமல் போய் உலக எண்ணமும் உலக ஆசையும் பணமும் பெண்ணும் காமமும் தன் முன்னால் குடியேறி லட்சோபலட்ச இருதயங்கள் மௌத்தாகி போய் கிடக்கிற அப்படிப்பட்ட மனித சமுதாயத்தை வார்த்தெடுக்க வேண்டிய கடமையும் கடப்பாலும் இன்றைக்கு நம்ம மீது கடமையாக இருக்கிறது. மனித இருதயத்தை திறக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தீய எண்ணங்களை அழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆசைகளை இல்லாமலாக்க வேண்டிய கடமை. நாளுக்கு நாள் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடைவெளி ஏற்பட்டுக் கொண்டே போகிறது. அல்லாஹ்வோடு நெருக்கம் கொஞ்சம் வருமையானால் 1000 சிந்தனைகள் வந்து அந்த எண்ணத்தையும் நெருக்கத்தையும் அழித்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை எங்கள் அன்பு பிள்ளைகள் சங்கமிக்க அறுத்தவர்கள் தலைமையிலும் மற்றவர்களும் இங்கே ஏற்பாடு செய்திருப்பது நாங்கள் ஆனந்தம் அடைகிறோம். இது போன்ற கூட்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். பல இருதயங்களை ஹயாத்தாக்க வேண்டும். எங்க இன்றைக்கு தாய்மார்கள் நீங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அம்மாக்குமார்கள் பேசிட்டாங்க. அவங்க பேசாம இந்த பயானை கேட்டிருந்தால் இங்கே 100 பெண்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள். எங்கே வாழ்கிறோம் நாம்? எப்படி வாழ வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கூட்டம் நான் இங்கே சொல்வேன். இந்த சமூகத்தை ஆன்மீக லட்சியத்தில் இருந்து வளர்த்த பெண்கள் ஒரு தனி லிஸ்ட் இருக்கு. வளர்த்த பெண்கள் ரப்பை மறக்காமல் வாழ்ந்த பெண்கள். முராகபாவின் பெருவெளிச்சத்தில் அல்லாமா கைருன் நிசாஜி அமைந்திருக்கிற போது மனதில் ஒரு எண்ணம் வருது. ஜுனைதுல் பில்பாப், ஜுனைதுல் பகுதாதி வாசலிலே இருக்கிறார். எண்ணத்தை தூக்கி வீசுறாங்க. இரண்டாவது அந்த எண்ணம் வருது. ஜுனைதுல் பில்பாப் அப்பவும் தூக்கி வீசுறாங்க. மூணாவது அந்த எண்ணம் வருது. உடனே முராகபாவை நிறுத்திட்டு எங்கே வந்துட்டாங்க. முராகபா நிறுத்திட்டு எழுதி வந்து அவங்க தட்டெல்லாம் இல்லை, அங்க நிக்கிறது இவங்களுக்கு என்ன வருது. மூன்றாவது என்ன வந்தவொன்னு எழுந்திருச்சாங்க, வந்தாங்க, கதவு திறந்தாங்க, வாசல்ல நிக்கிறாங்க. ஜுனைது நிக்கிறாங்க. உள்ள வாங்க. ஜுனைதுல் பக்தாதி கேட்கிறார். ஜுனைதுல் பக்தாதி கேட்கிறார். லிமனம் தஜீமால் ஆகிய நம்பர். முதல்ல உன் மனசுல நான் வந்துட்டேன், என்ன வந்துச்சேன், அப்ப நீ ஏன் வரலன்னு கேட்டா. உன் மனசுல நான் வந்தேன்னு முதல் உதிப்பிலேயே வராம 3வது உதிப்புல வந்திருக்கேப்பா. முதல் ஒரு உதிப்பு வந்துச்சு, நான் வந்துட்டேன்னு நீ ஏன் எழுந்திருச்சு வரலன்னு கேட்டாங்க. ஆடி போகிறார் அல்லாமா கைருன் நிசாஜி. என் மனசுல ஜுனைது வந்துட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த முதல் எண்ணமும் எனக்கு தெரியும். நாங்கள ஜுனைது பார்க்கிறேன். தீபதம் அவங்க கேட்டாங்க, ஏன்பா நீ வரல? தெரியுமா சாத்தியம் நம்பல். முதல்ல உனக்கு நான் என்ன வந்துச்சுல, நான் வந்துட்டேன். எப்படிப்பட்ட மாமனிதர்கள் வாழ்ந்த காலம். அபூபக்கர் ஷிப்லியை பார்த்திருக்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி. இந்த பெரியார்களின் தொடரும் சங்கிலி தொடரும். நம்முடைய மஷாயிகுமார்களின் சில்சிலா குழுக்குள்ளே நாம் நுழைந்து போனார். இங்கே ஹஜ்ரத் அவர்கள், அவர்களுடைய ஷேக், அவருடைய ஷேக், எங்களுடைய ஷேக், அவங்க ஷேக். இது ஒரு பெரிய சில்சிலா, இது ஒரு பெரிய ஷஜரா. இதற்குள் இருக்கிற ஒவ்வொரு பெரியார்களும் தன்னை அழித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வோடு பகா பில்லா மனா பில்லா, அல்லாஹ்வை அல்லாஹ்வில் தன்னை அழித்து அல்லாஹ்வில் தாங்கள் தரிபடல்ல, ரப்ப தனக்குள்ள தரிபடுத்திக்கிட்டாங்க. பெருமக்கள் எழுதுவாங்க, பகா பில்லாவோட 2 அர்த்தம் எழுதுறாங்க. தன்னை கொண்டு அல்லாஹ்வை சேர்க்கிறது இல்ல, தன்னை அழிச்சு அல்லாஹ்வை தனக்குள்ள கொண்டுறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சங்கிலி தொடர். நம்முடைய பெரியார்களும் சூஃபிகளும் மார்க்க மேதைகளும் கல்வியாளர்களும் முஹத்திஸீன்களும் ஃபுகஹாக்களும்
உலமாக்களும் தன்னுடைய அடுத்த நிலை அல்லாஹ்வோடு இருப்பதற்கு ஒரு பெரிய மாமனிதரின் வழிகாட்டுதல் தேவை என்று விடுகிறார்கள். எந்த ஒன்றும் தன்னாசரியாக நாம் முடியாது. கொஞ்ச நாளைக்கு நம்ம வாப்பா நம்ம வழிகாட்டணும், அப்போ நம்ம உஸ்தாத் வழிகாட்டணும், ஆசிரியர் வழிகாட்டணும், அப்போ நம்ம நண்பர்கள் நல்லவங்களால் வழிகாட்டணும். இதுக்கெல்லாம் மேலால் நான் ஒரு லட்சியத்தை நோக்கி என்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வோடு ஆசிரியத்தோடு ஆக்கி என் வணக்கங்கள் வழிபாடுகளை சரியாக்கி ஒரு கட்ட ரொம்ப நான் போய் அடையும் போது நம்ம சிந்தனை அப்படி திரும்பணும். ஒரு ஜெயிலா ரப்பி காவியத்தை மறுதியா அல்லாஹ்வின் பக்கம் நீ வந்துவிடு, திருப்தி பெற்றவனாக, உன்னை அவன் திருப்தியை பெற்றவனாக, நீ அவனை திருப்தி பெறணும், அவன் உன்னை திருப்தி பெறணும். அப்படி நீ வா அப்படின்னு கூப்பிடுறான் அல்லாஹ். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே. அந்த நிம்மதி பெற்ற ஆன்மாவுக்கு தான் அல்லாஹ்வின் அழைப்பு, வாழ்ந்த அழைப்பு. நிம்மதி பெற்ற ஆன்மா எப்ப கிடைக்கும்? ஒரு ஷேഖுடைய வழிகாட்டுதல் தான் ஆன்மா நிம்மதி பெறுது. அதனால இந்த ஆன்மாவை நிம்மதி கொடுத்துரும். பெரியவர்கள் தொடர்பு தேவை, வழிகாட்டுதல் வேணும். அல்லாஹ் சொன்னான், ஒத்தமி சபீல மன் அனாப இலை. என் பக்கம் பல பேர் திரும்பி வந்துட்டாங்கப்பா, என் பக்கம் மீண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் அல்லாஹ் விட்டு வெளியில போயிட்டு அல்லாஹ் பக்கம் வந்துடுறது, அல்லாஹ் விட்டு வெளியில போறது, மீண்டும் அல்லாஹ் பக்கம் வந்துடுறது. அல்லாஹ்க்கு மேல அல்லாஹ் ரப்பக்குள்ள ஆனா ரப்பு நான் ரப்பான்னு கேட்டாங்க படா, ஆமா நீ ரப்புன்னு சொல்லிட்டு தான் வந்தோம், அவனை ஏத்துக்கிட்டு இங்க வந்து அவனை விட்டு வெளியில போயிடுறது. எல்லாம் தப்பு தவறுதான் செய்யக்கூடிய பெரியார்கள் பல பேர் இருந்தாங்க. பின்னால மீண்டும் அல்லாஹ்ட்ட வந்துடுறது. அல்லாஹ் சொன்னா, என் பக்கம் என்னை விட்டு வெளியில போயிட்டு என் பக்கம் வந்துட்டாங்களே, இப்போ அவங்க போக மாட்டாங்க, அவங்க பாதையில நீ வந்துருங்கிறான் தான். ஒத்தமி சபீல மன் அனாப இலை, என்கிட்ட வந்து அவங்களுடைய பாதை பின்பற்று. அந்த பெரியார்களின் பாதை தான் நம்ம இன்னும் வெளிச்சமாக்கும், சரியாக்கும் என்ற சுபச்செய்தி சொல்லி கட்டாயம் ஒரு பெரியாரின் தொடர்பு தேவை, ஒரு வழிகாட்டியின் தொடர்பு தேவை. வலியம் முர்ஷிதா என நேர்வழிப்படுத்துகிற வழியை தான் அல்லாஹ் சொல்வான். அந்த வழி நமக்கு தேவை, முர்ஷித் நமக்கு தேவை, ஒரு ஷேഖ காமில் தேவை என்பதை உணர்வோம். அதை பற்றி நம்ம சிந்திக்கணும், தேடணும். அந்த தேடுதலில் அல்லாஹ் யாரை நசீபாக்குறான்னு கொடுப்பான். அந்த பெரியார்களை நம்ம வாழ்க்கை பறக்கத்துக்கும், சம்பாத்தியத்துக்கும், வியாபார பறக்கத்து கிடைக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை செய்யணும், அதை மட்டும் அவங்களை கொண்டு குறிக்கோள் ஆக்கிறார்கள். அது நிச்சயம் கிடைக்கும். அவர்களை கொண்டு குறிக்கோள் அல்லாஹ் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக, இது மூச்செல்லாம் அவன் சிந்தனையாக்குவானாக, உள்வாங்க மூச்செல்லாம் அவன் நினைவாக்குவானாக, ஓடு ஒருத்தமும் அவன் இஷ்கில் ஓட வைப்பானாக, அவனை மறக்கும் ஒரு நிமிடம் இந்த வாழ்க்கையில் வந்து விடாமல் பாதுகாப்பானாக, இரவும் அவன் நினைவாக, பகலும் அவன் சிந்தனையாக என்றைக்கும் ஆக்கி வைப்பானாக, அவன் ஹபீபை கண்ணுக்கு முன்னால் வைத்து பார்க்கும் பாக்கியத்தை வழங்குவானாக, நம்முடைய கனவில் அவர்களின் சிந்தனையை தருவானாக, அவன் ஹபீபின் சுன்னத்தில் இஷ்டையும் இன்பத்தையும் தருவானாக, நம்முடைய வாழ்க்கையை நெடுவிலும் பறக்க செய்வானாக, ஈமானை சுடர்விடச் செய்வானாக, நல்லவர்களின் சகவாசத்தை என்றைக்கும் சுவாசிக்க செய்வானாக, அந்த சகவாசத்தின் பரக்கத்தால் அல்லாஹ்வின் சகவாசத்தையும் நசீபாக்கி தருவானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக, நம்முடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணத்திற்கு பின்னால் நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கணவன் மனைவி ஒருவரை மற்றவர் குறித்து விட்டுக் கொடுத்து விசாலத்தோடும் குழந்தை பாக்கியத்தோடும் ஷரியத்தின் நிழலில் அன்னலாரின் வழியில் இஷ்கை கொண்டு பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. நாம் கரப்பிடித்த நமது மனைவியர்கள் எந்த காலத்திலும் காணாகி விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் இருக்கிற வரையிலும் நம்மை விட்டும் அவர்கள் விடைபெற்று விடாமல் பாதுகாப்பானாக. அவர்கள் ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத்து செய்து நமது பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் பேரன் பேத்திகளை அவர்கள் வளர்க்க கைகால் ஈமான் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் புரிவானாக. இங்க இருக்கிற ஆளுங்களும் இதர ஆளுங்களையும் உலமாய ரப்பானிகளாக கபூல் செய்வானாக. அவன் அன்பை தேடி 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 அடைந்து பெற்றவர்களில் அல்லாஹ் நமது பேர்களை பதிவு செய்வானாக. அவன் ஹபீபை நேசிக்க பின்பற்ற தொடர்பு கொள்ள பாக்கியங்களை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான காத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
وعليكم السلام ورحمة الله وبركاته. محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت إله السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن، ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم يا واسع الفضل اغفر لنا. اللهم طهر قلوبنا عن غيرك ونبر قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. اللهم أطعمنا بطعام قربك واسقنا بشراب أنسك واغفر لنا وارحمنا يا أرحم الراحمين. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. اللهم اجعل حبك أحب إلينا من الماء البارد للعطشان. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك وشوقا إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة. اللهم إنا نسألك القرب منك والنظر إليك في الدنيا والآخرة، في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا أبدا أبدا يا الله. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها يا أرحم الراحمين. يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا الله நாங்கள் ஓதி இந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய நன்மையும் இவ்வளவு நேரம் பயான்கள் சொன்னோம், பயான்கள் கேட்டோமே, இந்த நன்மையும் எங்கள் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திவைப்பாயாக. இன்னும் எல்லா அன்பியாக்கள் அவுலியாக்கள் சித்தியீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்களுக்கு எத்திவைப்பாயாக. குறிப்பாக இந்த ஊரிலே அடக்கமாக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எத்திவைப்பாயாக. இன்னும் இந்த ஊரில் இது நாள் வரை அடங்கி இருக்கும் நல்லவர்கள் முஸ்லிம்கள் நாதாக்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எத்திவைப்பாயாக. இங்கே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் எத்திவைப்பாயாக. யாரெல்லாம் நீங்களை நீதான் கூட்டிட்டு வந்த ரப்பே, பயான் செய்வதற்கும் கேட்பதற்கும் நீதான் தௌஃபீக் செஞ்ச ரப்பே. யாரெல்லாம் இந்த பயான் எங்கள் இன்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடிய ஆக்கிய பயான் செய்த நல்லவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பார். குறிப்பாக எங்கள் தொழிலாளர்களுக்கு நீண்ட வயதும் ஆஃபீத்தும் சலாமத்தும் கொடுத்து இது போன்று இன்னும் உலகமெல்லாம் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி பரப்பக்கூடிய காரியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் அவர்களை இன்னும் பல நூறு ஹஜ்ஜுகள் செய்வதற்கு தௌஃபீக் செய்வார்கள், பல நூறு உம்ரா செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்களோ, உழைத்தார்களோ, செலவழித்தார்களோ, இன்னும் ஆஜரானார்களோ, வந்தார்களோ, எட்டி வேடிக்கை பார்த்தார்களோ அத்தனை பேரும் எல்லாம் மன்னித்து கருணை புரிவானாக. யாரெல்லாம் அத்தனை பேரும் பரிபூர்ணமாக மன்னித்து சொந்த தகுதியான ஆக்கியவையாக. யாரெல்லாம் இந்த விழாவுக்கு நாங்கள் கலந்து கொண்டு கூலியாக இது போன்று பல நூறு நல்ல விஷயம் விழாக்களை கலந்து கொள்ளக்கூடிய பாகத்தை நசீபாக்குவாயாக. பெருமானார் புகழ் பாடக்கூடிய அவுலியாக்கள் புகழ் பாடக்கூடிய நல்ல விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாகத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எல்லோருக்கும் குடும்பத்தாருக்கும் உற்றவர்களுக்கும் நீண்ட வயது ஆபீஸ் எல்லாம் முதல் புரிவாயாக. யா அல்லாஹ் உன் ரசூலுடைய காதலிலேயே நாங்கள் வாழ்ந்து அந்த காதலிலேயே உலகத்தில் பிரியக்கூடியவர்கள் ஆக்கியவையாக. எங்கள் வாழ்வும் மரணமும் मोहब्बत रसूल आगे करवाया गया। मुख्तसर है कि मेरा आका हमसे तो राजी हो के जिला और हमसे तो राजी हो के बुला। या अल्लाह गुफर कमाल में எங்கள் மீது பரிபூர்ணமாக பொருந்திக் கொண்டு எங்களை வாழச் செய்ய யா அல்லாஹ். எங்கள் மீது பரிபூர்ணமாக பொருந்திய நிலையில் நீங்கள் இந்த உலகை விட்டு எங்களை பிரித்தெடுத்துக் கொள் யா அல்லாஹ். சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா அவுலியாக்களும் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றோர்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்த்து யா அல்லாஹ். எங்கள் பிச்சைகளை கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை உயர்ந்த நல்வழியிலே கொண்டு வந்து ஷேகுமாரை காதலராக அவுலியாக்கள் நேசர்களாக வாழச் செய்து சோனத்திலே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய எல்லா பாக்கியத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். இந்த பல்லவட்டி வாழ் மக்கள் அனைவரையும் மன்னிச்சது யா அல்லாஹ். எல்லோரையும் உன் காதல் ஆகிற யா அல்லாஹ். எல்லோரையும் நேர்வழிப்படுத்தியது யா அல்லாஹ். اللهم اغفر لنا وارحمنا وعافنا واهدنا وارزقنا واجبرنا وارفعنا يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.